ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியார். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவங்கள்ல இப்ப நம்ம பார்த்துன்னு இருக்கிற அனுபவத்துக்கு சொந்தக்காரர் அனந்தராமன் அப்படின்னு பேரு. மகாபிரிவா பக்தர், பம்பாயில் இருக்கார். பெரியவா மகாராஷ்டிரத்திலேருந்து கர்நாடகாவுக்கு வந்திருக்கார். அது வழியாக வந்துட்டு இருக்கார், ஊருக்கு வந்துட்டு இருக்கார். கர்நாடகாவில் பெரியவா ஸ்டே பண்ணியிருக்கார். பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக காணிக்கைகளை வந்து இந்த கர்நாடகத்தில் பெரியவா கேம்ப் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டார். அன்னைக்கு பக்தர்கள் பெரியவா தரிசனத்துக்கு நிறைய பேர் வந்திருக்கார். அங்கே போயிட்டு தான் வாங்கிட்டு வந்த காணிக்கையில் எடுத்து வைக்கிறார். பழம், புஷ்பம் என்னென்ன வாங்கிட்டு இருக்குமோ அந்த மூங்கில் தட்டில் வச்சு சேர்ப்பா இல்லையா, அது அந்த சந்நிதியில் சேர்க்கிறது. பெரியவா இன்னும் வரல. பெரியவா இருக்க இன்னும் ஒரு ஸ்கிரீன் இந்த பக்கம் இருக்க, இன்னும் வரல. இங்கே நீங்க வரல, எல்லாம் எடுத்து வச்சிருக்க. ஒரு தொண்டர் இருக்கிற, சரி பெரியவா கொஞ்சம் நேரத்தில் வரப்போறாரு போல இருக்கு. எல்லாரும் ஜெய் ஜெய்சங்கர் நாமத்தை சொல்லிட்டு அந்த மகானுடைய தரிசனத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். இவரெல்லாம் எடுத்து வச்சார் பாருங்க அனந்தராமன். இந்த கடுகனை எடுத்து வைக்கல. ஏன் எடுத்து வைக்கல? அவருக்கு மனசுல தோன்றது, என்னடா இதெல்லாம் போய் பெரியவ இங்க எடுத்து வைக்கலாமா? எவ்வளவு பேர் இருக்கா, ஒரு கடுகெண்ணே பெரியவாளுக்கு கொடுக்கலாமா? உங்களுக்கு இது கூட தெரியல, இதை போய் பெரியவாட்ட கொடுக்குறீங்களே அப்படின்னு யாராலும் நம்ம கிட்ட கேட்பார். எதுக்கு ஒரு தர்ம சங்கடம் நமக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு இந்த கடுகெண்ணை எடுத்து வைக்கல, மிச்சம் எல்லாத்தையும் வச்சுட்டு பல பேர் அவாவா கொண்டு வந்த காணிக்கையெல்லாம் அங்க பெரியவளுக்கு சேர்த்துருக்க, எல்லாம் சேர்த்துருக்க, எல்லாம் கொடுத்துட்டு அனந்தராமன் பெரியவா தரிசனத்துக்காக காத்துருக்க. மகா பெரியவா தரிசனத்திற்காக காத்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது அந்த இடத்துல பெரியவா சிந்தனையை தவிர வேற எதுவுமே வராது. இடத்துல இருக்க பாருங்க, காத்துட்டு இருக்கா பாருங்க. இன்னைக்கு நம்மளே ஆகட்டுமே, ஒரு கோவிலுக்கு போறோம், ஸ்கிரீன் போட்டிருக்கோம், அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் ஆயிட்டு, அபிஷேகம் முடிஞ்சு உள்ள அலங்காரம் ஆயிட்டு, கொஞ்சம் தாமதம் என்ன இன்னும் பண்ணிட்டு இருக்காரு அலங்காரம். சட்டுன்னு பண்ணி முடிக்க மாட்டார். குறுக்குள்ள பட்டாச்சாரியர் அவரை சொல்லுவோம், சீக்கிரம் பண்ணி முடிக்க மாட்டாளோ அப்படி ஸ்கிரீனை தந்து ஆதிடம் படப்படப்படன்னு கடத்துல போட்டு பிரசாதத்தை வேண்டு ஓடுறோம். அன்னைக்கு இது போல கிடையாது, அந்த நாள்லாம் அது போல கிடையாது. பெரியவா தரிசனத்துக்காக போய் உட்கார்ந்தாள்னா தரிசனம் கிடைச்சி சந்திரமூலீஸ்வர பூஜை பார்த்துட்டு பிரசாதம் எடுத்துட்டு பெரியவட்ட உத்தரவு வேண்டியது நகரும். குறைஞ்சது ஒரு 4-5 மணி நேரம் இல்லாம பெரியவா தரிசனத்துக்கெல்லாம் போக முடியாது. இன்னைக்கு யாரும் அப்படி கிடையாது. நம்ம போடுற ட்ரிப்பே இன்னைக்கு 4-5 மணி நேரத்துல முடிஞ்சிடும். ரெண்டாவது ஒரு பேக்கேஜில் வண்டி எடுக்கிறோம், 5 hours காஞ்சிபுரம் போகிறோம், முடிச்சுட்டு கடகடன்னு கிணத்துல போட்டு மடத்துக்கு போகிறோம், நமஸ்காரம் பண்ணுறோம், காமாட்சி போகிறோம், கிணத்து போகிறோம், 5 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. அவ்வளோ அன்னைக்கெல்லாம் இந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. எவ்வளோ நேரம் ஆனாலும் உட்காந்துட்டு இருப்பார். அனந்தராமன் முதற்கொண்டு எல்லாம் உட்காந்துருக்கார். இந்த தொண்டரை உள்ள போனார் இல்லையா, கொஞ்ச நேரத்தில் ஒரு வெளியில் வந்துட்டு இந்த காணிக்கெல்லாம் உள்ள போயிடுது, இல்லை வச்செல்லாம் உள்ள எடுத்து இங்க இருக்கிறவாழ்ல யாரான கடுகெண்ணை கொண்டு வந்திருக்காளோ பெரியவா கேட்க சொல்றார் அப்படிங்கிறது. எப்படி இருப்பாங்க
இங்க உட்கார்ந்துருக்கவள்ள யாரான்னு கடுகண்ணை கொண்டு வந்திருக்கல பெரியவா கேட்க சொல்றாரு அப்படிங்க. அனந்தரவனுக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு. என்னடா அது பெரியவா நம்ம கடவுளை சொன்னார் கடுகண்ணை கொண்டு வான்னார், நம்மளும் கடுகண்ணை வாங்கிட்டு வந்தோம். இந்த சபையில இத்தனை பேருக்கு மத்தியில கடுகண்ணைய இந்த மூங்கில் தட்டுல வைக்கலாமாங்கிற ஒரு குழப்பத்துல வைக்காம இருந்தோம். பெரியவா கேட்கிறாள்ன்ட்டு உடனே எழுந்து நான் கடுகண்ணை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அந்த தொண்டர் வாங்கிட்டு சொல்ற, ஏன் சுவாமி வந்துட்டு இது முதல்ல கொடுக்காம இருக்கே, வாங்கிட்டு வந்திருக்கேன், இது முதல்ல கொடுக்க வேண்டாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போற கடுகண்ணை எடுத்துன்னு போற. சொல்றாளாம், என்ன காரணத்தினால பெரியவா கடுகண்ணை கேட்டார்னா, அப்ப கர்நாடகால அவர் தங்கி இருக்கிற பகுதியில குளிர் அதிகம். குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு இடத்துலையும் கடுகெண்ணையே கொஞ்சம் உள்ளங்கால்ல சூடு பறக்க தேய்ச்சோம் அப்படின்னா கதகதகதான் குளிர் தெரியாது. தான் பெரியவா கடுகெண்ணெய் கேட்டிருக்கேன். பெரியவாளுக்கு கடுகெண்ணெய் தேய்ச்சுதான் சூடாகணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா பாருங்க, ஒரு பக்தருக்கு அனுகிரகம் செய்யணுங்கிறதுக்காக மகா பெரியவா அவரை கடுகெண்ணெய் கொண்டு சொல்ற. எந்த ஒரு அன்பரிடமும் பக்தரிடமும் எனக்கு இந்த பொருளை நீ கொண்டு வா, எனக்கு இதை சமர்ப்பி அப்படின்னு சொல்லியிருக்காளா? பெரும்பாலும் கிடையாது. ரொம்ப விசேஷமா சில அன்பர்களிடம் சில முறை பெரியவா நேர்ல கேட்டிருக்கார், கடவுளை கேட்டிருக்கார். அவ்வளவுதான். எந்த தெய்வமுமே உங்ககிட்ட எனக்கு புடவை சாத்து, எனக்கு வஸ்திரம் சாத்து, எனக்கு திருமங்கல்யம் சாத்து, எனக்கு பெரிய மாலையை வாங்கி போடு ஏதாவது சொல்றதோ உங்கள்கிட்ட யார்ட்டையும் சொல்றதில்லை. நாம ஆசைப்பட்டு பிரியப்பட்டு நாம செய்கிறோம், அவ்வளவுதான். மகா பெரியவா எந்த ஒரு காலத்திலும் கேட்பது கிடையாது. ஆனா இந்த அனந்தராமன் கிட்ட தன்னுடைய உடல் அந்த குளிர்ச்சியிலிருந்து மாறணும், ஒரு சூடு வேணுங்கிற ஒரு காரணத்தை வச்சுட்டு இவருக்கு ஒரு அனுகிரகத்தை பண்றார். என்ன? கடுகெண்ணை கொண்டு வான்னு. அந்த கடுகெண்ணையும் கொண்டு வந்திருக்க. ஆனா எல்லாம் வந்து கொடுத்தே கடுகெண்ணெய் மட்டும் வைக்கலையே, இந்த தட்டுல இல்லையேன்னு பெரியவ என்ன பண்ற, இங்க இருக்கிறவ யாரானு கடுகெண்ணெய் கொண்டு வந்திருக்காளான்னு கேளு அப்படின்னு தொண்டர் அனுப்புற. இந்த கடுகெண்ணெய் பெரியவாளுக்கு போய் சேருது. எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க அனந்தராமனுக்கு. அடுத்த நிகழ்வில் இன்னொரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.